20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். தமிழ்நாட்டின் தோன்றிய பெண் சீர்திருத்தவாதிகளில் பெரும்பாலானவர்கள் தேச விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டபோது சிலர் தேச விடுதலையோடு சமூக விடுதலைக்கும் பாடுபட்டனர். அவர்களில் மிக முக்கியமானவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1883ஆம் ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள மூவலூர் கிராமத்தில் வளர்க்கப்பட்டார். எனவே இவர் மூவலூர் ராமாமிர்தம் என்று அழைக்கப்பட்டார். இவர் இசைவியலாளர் குலத்தை சேர்ந்தவர். பழங்காலத்தில் இக்குலத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர். இச்சமூகம் காலமாற்றத்தில் சிக்கி சீரழிந்தது. பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தார்களால் அவமானப்படுத்தப்பட்டனர். தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். நாடு முழுவதும் தம் இன பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எடுத்துச் சொல்லி அவர்களது விடுதலைக்கு ஆதரவு திரட்டினார். 1936இல் வெளியான இவரது சுயசரித புதினமான தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் தாசிகளின் அவல நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசைவியலாளர் மாநாட்டை கூட்டினார். இம்மாநாட்டில் தமிழறிஞர் திருவிக பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ். ராமநாதன் போன்றோர் கலந்து கொண்டனர். இவர்கள் தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினர். இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேராக அமைந்தது. தேவதாசி முறைக்கு எதிரான இவரது போராட்டம் தமிழக பெண்களை மட்டுமல்லாது தேசிய அளவிலும் பெண்களை விழிப்படைய செய்தது. சமூக பணிகளில் மட்டுமல்லாமல் தேசிய இயக்கத்திலும் தன்னை இணைத்து கொண்ட அம்மையார் பெண்கள் பெருமளவில் தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஊக்குவித்தார். தந்தை பெரியார், ராஜாஜி, திருவிக இவர்களின் உறுதுணையால் இவர் சிறப்பாக செயலாற்றினார். இவரது அரிய உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டு இவரை கௌரவித்தது. எந்த உயர்ந்த லட்சியத்துக்காக பொது வாழ்வில் ஈடுபட்டாரோ அந்த லட்சியம் முழுமையாக நிறைவேறியதை கண்குளிர கண்டு அனுபவித்த பிறகு 1962ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த உலகை விட்டு மறைந்தார். அம்மையாரின் நினைவை என்றும் போற்றுவோம். நன்றி.